விருச்சிக ராசிக்காரர்களே, உலகம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மிக ஆழமான ரகசியத்தை வைத்திருக்கிறது. இந்த காணொலியை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது வெறும் தற்செயலான நிகழ்வு அல்ல. பல வருடங்களாக உங்கள் வாழ்க்கையில் அமைதியாக நடந்து கொண்டிருந்த சோதனைகளுக்கு முடிவு கட்டும் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்பதற்கான மிகப்பெரிய அறிகுறி இது. விருச்சிக ராசி என்பது சாதாரண ராசி அல்ல. இது செவ்வாய் பகவானின் ஆட்சியில் இருக்கும் ஆழமான சக்தியின் ராசி. தைரியம், மனமுறுதி, ரகசியங்களை காக்கும் திறன், உண்மையான அன்பு, மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கும் ஆற்றல், இவை அனைத்தும் உங்கள் அடையாளங்கள். நீங்கள் வெளியில் மிகவும் அமைதியாக இருப்பீர்கள், ஆனால் உங்கள் மனதிற்குள் ஒரு பெரிய உலகம் இருக்கும். எல்லோரிடமும் உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள். யாரை நம்ப வேண்டும் என்பதை மிகவும் கவனமாக தேர்வு செய்வீர்கள். ஒருவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் அவருக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டீர்கள். ஆனால் இந்த நல்ல மனசால் தான் வாழ்க்கையில் அதிகமான சோதனைகளையும் சந்தித்திருக்கலாம். நீங்கள் உண்மையாக நேசித்த மனிதர்களே உங்களை விட்டு விலகி இருக்கலாம். நீங்கள் முழு மனதோடு நம்பியவர்களே உங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கையை உடைத்திருக்கலாம். நீங்கள் அமைதியாக செய்த தியாகங்களை பலர் புரிந்து கொள்ளாமல் போயிருக்கலாம். பல நேரங்கள் என் வாழ்க்கை எப்போதும் மாறும், நான் இவ்வளவு போராடி ஏன் இன்னும் காத்திருக்க வேண்டும் என்று உங்களுக்குள் நீங்களே கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் இன்று உலகம் உங்களிடம் சொல்லும் செய்தி ஒன்று: நீ சுமந்த ஒவ்வொரு சோதனைகளையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். உன்னுடைய காத்திருப்பு முடிவடையும் நேரம் வந்துவிட்டது. விருச்சிக ராசிக்காரர்களே, செவ்வாய் பகவானின் தற்போதைய ஆற்றல் உங்கள் வாழ்க்கையில் புதிய மனிதர்கள், புதிய வாய்ப்புகள், புதிய உறவுகள் மற்றும் மிகப்பெரிய முன்னேற்றங்களை ஈர்க்க தொடங்கியுள்ளது. நீங்கள் காத்திருந்த ஒரு மனிதர், நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு, நீங்கள் மனதிற்குள் வைத்திருந்த ஒரு கனவு, நீங்கள் பல வருடங்களாக வேண்டிக் கொண்டிருந்த ஒரு ஆசீர்வாதம், இவற்றால் ஏதாவது ஒன்று மிக விரைவில் உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போகிறது. கடந்த சில வாரங்களாக உங்கள் வாழ்க்கையில் சில விசித்திரமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். சிலர் திடீரென்று உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். சிலர் எந்த காரணமும் இல்லாமல் விலகி இருக்கலாம். சில பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வந்திருக்கலாம். சில புதிய வாய்ப்புகள் எதிர்பாராத விதமாக தோன்றியிருக்கலாம். சில நேரங்களில் காரணமே இல்லாமல் ஏதோ பெரிய மாற்றம் என் வாழ்க்கையில் வரப்போகிறது என்ற உணர்வு உங்கள் மனதில் உருவாகியிருக்கலாம். இவை அனைத்தும் சாதாரண நிகழ்வு அல்ல. உலகம் உங்களுக்காக ஒரு புதிய கதவை திறக்க தயாராக இருப்பதற்கான அறிகுறிகள். விருச்சிக ராசிக்காரர்களே, உலகம் ஒருபோதும் உங்கள் பொறுமையை வீணாக்குவதில்லை. உங்கள் உண்மையான அன்பை மறப்பதில்லை. நீங்கள் அமைதியாக சுமந்த கண்ணீரை மறப்பதில்லை. நீங்கள் செய்த நல்ல செயல்களை மறப்பதில்லை. சரியான நேரம் வரும்போது அதற்கான பலனை பல மடங்காக திருப்பி கொடுக்கும். அந்த நேரம் தான் இப்பொழுது மெதுவாக உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த பதிவில் நாம் என்னென்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? உலகம் உங்களுக்கு அனுப்ப போகும் அந்த மனிதர் யார்? அவர் உங்கள் வாழ்க்கையில் ஏன் வருகிறார்? எந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறார்கள்? அந்த சந்திப்பு எங்கே நிகழப்போகிறது? உலகம் அனுப்பும் 5 சக்தி வாய்ந்த அறிகுறிகள் என்ன? நீங்கள் தவிர்க்க வேண்டிய மிகப்பெரிய தவறுகள் என்ன? இறுதியாக உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றப்போகும் உலகத்தின் இறுதி செய்தி என்ன? விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த பதிவின் ஒவ்வொரு நொடியும் கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் இன்று நீங்கள் அறியப்போகும் ஒரு தகவல் கூட உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனைக்கு காரணமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் வாழ்க்கையில் புதிய மனிதர்கள், புதிய வாய்ப்புகள், புதிய வெற்றி, புதிய செல்வம் மற்றும் புதிய ஆசீர்வாதங்களை கொண்டு வர தயாராக இருக்கிறார். அந்த மனிதர் யார்? ஏன் உலகம் அவரை உங்களை நோக்கி அனுப்புகிறது? உங்கள் வாழ்க்கையில் என்ன நிகழப்போகிறது? வாருங்கள், உலகம் மறைத்து வைத்திருக்கும் அந்த மிகப்பெரிய ரகசியத்தை இப்போது ஒன்றாக பார்க்கலாம். உலகம் உங்களுக்கு அனுப்ப போகும் அந்த மனிதர் யார்? விருச்சிக ராசினரே, கடந்த பகுதியில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்பதை பற்றி பார்த்தோம். ஆனால் இப்போது உங்கள் மனதில் இருக்கும் மிகப்பெரிய கேள்வி இதுதான்: அந்த மனிதர் யார்? அவர் ஏன் என் வாழ்க்கையில் வருகிறார்? அவரால் என்ன மாற்றம் ஏற்பட போகிறது? இந்த கேள்விக்கான பதில் வெறும் ஜோதிட கணிப்பில் இல்லை. இது உங்கள் விதியின் ஆழத்தில் மறைந்து கிடக்கிறது. உலகம் யாரையும் காரணமின்றி நம் வாழ்க்கைக்குள் அனுப்புவதில்லை. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். ஒவ்வொரு சந்திப்பிற்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். சிலர் நமக்கு பாடம் கற்றுத்தர வருகிறார்கள். சிலர் நமக்கு அனுபவத்தை கற்றுத்தர வருகிறார்கள். சிலர் நினைவாக மட்டும் இருந்து செல்கிறார்கள். ஆனால் மிக அரிதான சிலரே மட்டுமே நம் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற வருகிறார்கள். தற்போது விருச்சிக ராசினரின் வாழ்க்கைக்குள் வரப்போகும் இந்த மனிதர் அந்த அரிதான வகையைச் சார்ந்தவர். அவர் உங்கள் வாழ்க்கையில் சில நாட்கள் மட்டும் இருக்கப் போவதில்லை. உங்கள் எதிர்காலத்தின் மிக முக்கியமான அங்கமாக மாறப்போகிறார். விருச்சிக ராசிக்காரர்களே, மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? மன உறுதி, ஆழமான சிந்தனை, உண்மையான விசுவாசம், எந்த சூழ்நிலையும் மீண்டெழும் சக்தி. நீங்கள் ஒருவரை முழுமையாக நம்பினால் அவரை இறுதி வரை கைவிட மாட்டீர்கள். நீங்கள் ஒருவரை நேசித்தால் முழு உயிரோடு நேசிப்பீர்கள். ஆனால் இதே காரணத்தினால் தான் வாழ்க்கையின் அதிகமான மனவேதனையும் சந்தித்திருக்கலாம். உங்களுடைய உண்மையான அன்பை பலர் புரிந்து கொள்ளாமல் போயிருக்கலாம். உங்களுடைய அமைதியை பலர் தவறாக புரிந்திருக்கலாம். நீங்கள் பேசாமல் சுமந்த கண்ணீரை யாரும் கவனிக்காமல் போயிருக்கலாம். அதனால தான் உலகம் இப்போது உங்களுக்காக அனுப்ப போகும் அந்த மனிதர் மிகவும் விசித்திரமானவராக இருப்பார்.
அவர் உங்களை வெளிப்புற தோற்றத்தால் மதிக்க மாட்டார். உங்கள் உள்ளத்தில் இருக்கும் நல்ல மனதை புரிந்து கொள்வார். உங்களால் நேர்ந்த அமைதியின் பின்னல் இருக்கும் போராட்டத்தை உணர்வார். உங்களுடைய கனவுகளை குறைத்து மதிப்பிட மாட்டார். மாறாக அவற்றை நிறைவேற்ற உங்களுக்கு துணையாக இருப்பார். அவர் உங்களை மாற்ற முயற்சிக்க மாட்டார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வார். அதனால தான் இந்த சந்திப்பு மிகப்பெரிய சந்திப்பு. இது உலகம் பல ஆண்டுகளுக்கு முன்பு எழுதி வைத்த ஒரு விதியின் சந்திப்பு. சிலருக்கு இந்த மனிதர் காதலாக வரலாம், சிலருக்கு நண்பராக வரலாம், சிலருக்கு தொழில் ரீதியாக மிகப்பெரிய ஆதரவாக வரலாம், சிலருக்கு வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் வழிகாட்டியாக வரலாம். ஆனால் எந்த வடிவத்தில் வந்தாலும் அவருடைய வருகை உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையை உருவாக்கும். செவ்வாய் பகவானின் தற்போதைய ஆற்றல் உங்கள் வாழ்க்கையில் சரியான மனிதர்களை சரியான நேரத்தில் இணைக்க தொடங்கியுள்ளது. நீங்கள் நினைப்பதை விட அதிகமான மக்கள் உங்களை தேடி கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் மன உறுதி, உங்கள் நேர்மை, உங்கள் விசுவாசம், உங்கள் உழைப்பு இவை அனைத்தும் ஒருவரின் மனதில் மிகப்பெரிய மரியாதையை உருவாக்கியிருக்கலாம். ஒருவேளை அந்த மனிதர் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஒருவேளை அவர் உங்கள் வேலை தொடர்பான இடத்தில் இருக்கலாம். ஒருவேளை குடும்ப நண்பராக இருக்கலாம். ஒருவேளை சமீபத்தில் நீங்கள் சந்தித்த ஒருவராக இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, உலகம் அவரை உங்களிடம் கொண்டு வரத் தொடங்கிவிட்டது. விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் புதிதாக வரும் மனிதர்களை அலட்சியப்படுத்தாதீர்கள். சில நேரங்களில் ஒரு சில சிறிய அறிமுகம் கூட வாழ்க்கையில் மிகப்பெரிய அறிமுகமாக மாறிவிடும். ஒரு சாதாரண உரையாடல் கூட உங்கள் விதியை மாற்றிவிடும். ஒரு எதிர்பாராத சந்திப்பு கூட உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்கிவிடும். உங்களை நோக்கி வரப்போகும் அந்த மனிதர் உங்கள் வாழ்க்கையின் அன்பு, நிம்மதி, வெற்றி, மரியாதை மற்றும் புதிய தொடக்கங்களை கொண்டு வரக்கூடியவராக இருக்கலாம். ஆனால் அவர் எந்த ராசியை சேர்ந்தவராக இருப்பார்? ஏன் சில குறிப்பிட்ட ராசிகள் மற்றும் விருச்சிக ராசியின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வருகிறார்கள்? உலகம் தேர்ந்தெடுக்கும் அந்த ராசிகள் என்ன? அந்த மிகப்பெரிய ரகசியத்தை அடுத்த பகுதியில் விரிவாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் ராசிகள் யார்? விருச்சிக ராசினியரே, கடந்த பகுதியில் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் அந்த முக்கியமான நபரை பற்றி பார்த்தோம். ஆனால் இப்போது மிக முக்கியமான ஒரு கேள்விக்கு பதில் காணப்போகிறோம். அந்த மனிதர் எந்த ராசியை சேர்ந்தவராக இருக்கலாம்? ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில குறிப்பிட்ட ராசிகளோடு இயற்கையாகவே ஒரு ஆழமான ஆன்மீக தொடர்பு இருக்கும். சில ராசிகள் நமக்கு அனுபவத்தை தரும், சில ராசிகள் நமக்கு பாடத்தை கற்றுத்தரும். ஆனால் சில ராசிகள் மற்றும் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தியை கொண்டிருக்கும். விருச்சிக ராசி என்பது நீர்த்தத்துவ ராசி. ஆழமான உணர்வுகளை, மன உறுதி, ரகசியங்களை காக்கும் குணம், உண்மையான விசுவாசம், மீண்டும் எழும் சக்தி இவை அனைத்தும் உங்கள் இயல்பு. அதனால்தான் உங்கள் வாழ்க்கையில் வரப்போக்கும் அந்த மனிதரும் உங்கள் மனதை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். உலகம் தற்போது உங்களுக்கு மிகவும் வலுவாக இருக்கக்கூடிய 3 முக்கியமான ராசிகளை பற்றி பார்க்கலாம். மீன ராசி ஆன்மாவின் இணைப்பு. விருச்சிக ராசிக்கும் மீன ராசிக்கும் இடையான தொடர்பு மிகவும் ஆழமானது. ஏனென்றால் இரண்டுமே நீர்த்தத்துவ ராசிகள். நீங்கள் பேசாமல் இருந்தாலும் அவர்கள் உங்கள் மனதை புரிந்து கொள்வார்கள். நீங்கள் வேதனையை மறைச்சாலும் அவர்கள் அதை உணர்வார்கள். இந்த 2 ராசிகளும் இணைந்தால் வாழ்க்கையில் உண்மையான அன்பும் நம்பிக்கையும் ஆன்மீக வளர்ச்சியும் அதிகரிக்கும். மீன ராசியினர் உங்கள் வாழ்க்கையில் அமைதியையும் மனநிம்மதியையும் கொண்டு வரக்கூடியவர்கள். அதனால தான் உலகம் பல விருச்சிக ராசினியர்களின் வாழ்க்கையில் மீன ராசினியரை ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அனுப்புகிறது. கடகராசி பாதுகாப்பையும் அன்பையும் தரும் உறவு. கடகராசினர் குடும்பத்தை அதிகமாக மதிப்பார்கள். விருச்சிக ராசினர் விசுவாசத்தை அதிகமாக மதிப்பார்கள். இந்த 2 ஆற்றலும் இணைந்தால் மிகவும் வலிமையான உறவு உருவாகும். நீங்கள் தைரியத்தை கொடுப்பீர்கள், அவர்கள் அன்பை கொடுப்பார்கள். நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள், அவர்கள் உங்களுக்கு மன ஆதரவாக இருப்பார்கள். இந்த உறவு காதலாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் சக்தியை கொண்டிருக்கும். மகர ராசி வெற்றியை உருவாக்கும் கூட்டணி. மகர ராசினர் உழைப்பையும் ஒழுக்கத்தையும் நம்புவார்கள். விருச்சிக ராசினர் இலக்கை அடையும் வரை விடாமுயற்சியுடன் போராடுவார்கள். இந்த 2 ராசிகளும் இணைந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்க முடியும். நீங்கள் கனவுகளை உருவாக்குவீர்கள், அவர்கள் அதை நிஜமாக்க உதவுவார்கள். நீங்கள் தைரியமாக முன்னேறுவீர்கள், அவர்கள் உறுதுணையாக உங்களுடன் பயணிப்பார்கள். அதனால தான் மகர ராசினர் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பும் புனையாக மாறக்கூடியவர்களாக உலகம். மறைமுக ரகசியம். விருச்சிக ராசினரே, ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவரின் ராசி மட்டுமே முக்கியமல்ல, அவரின் மனமும் முக்கியம், அவரின் குணமும் முக்கியம், அவரின் விசுவாசமும் முக்கியம். ஆனால் உலகம் சில குறிப்பிட்ட ஆற்றலை ஒன்றோடு ஒன்று இணைக்க விரும்புகிறது. அதனால தான் இந்த ராசிகள் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் தோன்றுகின்றன. ஒருவேளை நீங்கள் சமீபத்தில் சந்தித்த ஒருவர் இந்த ராசியில் ஒருவராக இருக்கலாம். ஒருவேளை இன்னும் சில நாட்களில் நீங்கள் சந்திக்கப் போகும் மனிதரும் இந்த ராசி சேர்ந்தவராக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவர்களின் வருகையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் வெறும் மனிதர்களாக வரவில்லை, உலகம் அனுப்பிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக வருகிறார்கள். ஆனால் அந்த மனிதரை நீங்கள் எங்கே சந்திக்கப் போகிறீர்கள்? வேலை தொடர்பான இடத்திலோ, அல்லது ஒரு ஆன்மீக பயணத்திலோ, ஒரு பழைய நண்பரின் மூலமாகவோ, அல்லது நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்காத ஒரு தருணத்திலோ? அந்த மிகப்பெரிய ரகசியத்தை அடுத்த பகுதியில் மிக விரிவாக பார்க்கலாம்.
அந்த மனிதரை நீங்கள் எங்கே சந்திக்கப் போகிறீர்கள்? விருச்சிக ராசிக்காரர்களே, கடந்த பகுதியில் உங்கள் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தையும் வெற்றியும் கொண்டு வரக்கூடிய ராசிகளை பற்றி பார்த்தோம். ஆனால் இப்பொழுது உங்கள் மனதில் இருக்கும் மிகப்பெரிய கேள்வி இதுதான்: அந்த மனிதர் எங்கே இருக்கிறார்? நான் அவரை எப்போது சந்திக்கப் போகிறேன்? உலகம் அந்த சந்திப்பை எப்படி ஏற்படுத்தப் போகிறது? இந்த கேள்விக்கான பதிலை அறியும் போது நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஏனென்றால் விருச்சிக ராசினர் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்திப்புகள் எப்போதும் திட்டமிட்டபடி நடப்பதில்லை. நீங்கள் எதிர்பாராத ஒரு நொடியில் தான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையை உருவாகிறது. அதனால தான் இந்த சந்திப்பு மிகவும் விசித்திரமாக இருக்கப் போகிறது. வேலை மற்றும் தொழில் தொடர்பான இடங்களில் விருச்சிக ராசினர்கள் எந்த வேலையும் முழு அர்ப்பணிப்போடு செய்வார்கள். உங்களுடைய திறமையை எல்லோரிடமும் வெளிக்காட்ட மாட்டீர்கள். ஆனால் உங்களுடைய உழைப்பு அமைதியாக பேசிக்கொண்டிருக்கும். அதனால்தான் உங்களுக்கான மிகப்பெரிய முக்கியமான சந்திப்புகள் வேலை மற்றும் தொழில் தொடர்பான இடங்களில் உருவாக வாய்ப்பு அதிகம். ஒரு புதிய அலுவலகம், ஒரு தொழில் கூட்டணி, ஒரு பயிற்சி வகுப்பு, ஒரு முக்கியமான திட்டம், ஒரு கருத்தரங்கு, இவற்றில் ஏதாவது ஒன்றின் போது உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் மனிதர் அறிமுகமாகலாம். முதலில் அது ஒரு சாதாரண வேலை தொடர்பாக தோன்றலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த மனிதர் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆதரவாக மாறலாம். ஆன்மீக பயணங்கள் மற்றும் புதிய இடங்கள் விருச்சிக ராசினருக்கு ஆன்மீக ஆற்றல் மிகவும் ஆழமானது. அதனால தான் சில முக்கியமான சந்திப்புகள் கோவில் தரிசனம், யாத்திரை அல்லது ஆன்மீக நிகழ்ச்சிகளில் போது உருவாகலாம். ஒரு சிவன் கோவில், ஒரு முருகன் கோவில், ஒரு சித்தர் சிவ சமாதி, ஒரு ஆன்மீக சொற்பொழிவு, ஒரு புதிய பயணம், இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்க இடமாக இருக்கலாம். உலகம் சில நேரங்களில் இறைவனின் சன்னதியில் தான் இரண்டு விதிகளையும் இணைத்து பயணத்தின் போது நிகழும் விதியின் சந்திப்பு. சில நேரங்களில் நாம் தேடிக்கொண்டிருக்கும் மனிதர் நம் வீட்டுக்கு வர மாட்டார். நாம் செல்லும் பாதையில் தான் நம்மை சந்திப்பார். ஒரு ரயில் பயணம், ஒரு பேருந்து பயணம், ஒரு வெளிநகர் பயணம், ஒரு யாத்திரை, ஒரு எதிர்பாராத சுற்றுலா. இந்த பயணங்களில் ஒன்றில் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை தொடங்கப் போகும் மனிதரை நீங்கள் சந்திக்கலாம். அந்த சந்திப்பு தற்செயலாக நடந்தது போல தோன்றும். ஆனால் உண்மையில் அது பல ஆண்டுகளுக்கு முன்பே பிரபஞ்சத்தால் எழுதப்பட்ட ஒரு சந்திப்பு. சமூக வலைதளங்கள் மற்றும் டிஜிட்டல் உலகம் இன்றைக்கு காலகட்டத்தில் பல விதிகள் ஒரு சிறிய செய்திகளில் இருந்து தொடங்குகின்றன. ஒரு கமாண்ட், ஒரு நம்பர் கோரிக்கை, ஒரு தொழில் தொடர்பான செய்தி, ஒரு வாழ்த்து, ஒரு தொடர் எதிர்பாராத உரையாடல், இவை அனைத்தும் ஒரு பெரிய உறவின் தொடக்கமாக இருக்கலாம். விருச்சிக ராசினரை சமீபத்தில் உங்களுக்கு வரும் புதிய தொடர்புகள் அலட்சியப்படுத்தார்கள். ஏனென்றால் உலகம் சில நேரங்களில் டிஜிட்டல் உலகத்தின் மூலமாகவே உங்கள் விதியை மாற்றுகிறது. பழைய மனிதர்கள் மீண்டும் வரலாம். இது மிகவும் முக்கியமான அறிகுறி. உலகம் எப்போதும் புதிய மனிதர்களை மட்டும் அனுப்புவதில்லை. சில நேரங்களில் பழைய மனிதர்களை புதிய நோக்கத்தோடு மீண்டும் அனுப்பும். பல வருடங்களாக பேசாத நண்பர், பழைய வேலை தொடர்புடைய பழைய வகுப்பு தோழர், நீண்ட நாட்களாக தொடர்பு இல்லாத ஒருவர், இவர்கள் திடீரென்று மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் தோன்றலாம். அவர்களின் வருகையை சாதாரணமாக நினைக்காதீர்கள். ஏனென்றால் இந்த முறை அவர்கள் வருவதற்கான காரணம் வேறாக இருக்கலாம். நீங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியிலே அவர்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கலாம். அவரை எப்படி அடையாளம் காண்பது? அந்த மனிதர் உங்கள் வாழ்க்கையில் நுழையும் போது உங்கள் மனசில் ஒரு ஆழமான நம்பிக்கை உருவாகும். அவருடன் பேசும்போது பாதுகாப்பாக உணர்வீர்கள். உங்களை பற்றி மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே உங்களை ஏற்றுக்கொள்வார். உங்கள் கனவுகளை குறைத்து மதிப்பிட மாட்டார். மாறாக அவற்றை நிறைவேற உங்களுக்கு துணையாக இருப்பார். மிக முக்கியமான அவரை சந்தித்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் உலகத்தின் மிகப்பெரிய அடையாளம். விருச்சிக ராசினரே, உங்கள் வாழ்க்கையில் தற்போது புதியதாக வரும் மனிதர்களை கவனமாக பாருங்கள். ஏனென்றால் அவர்களில் ஒருவர் உங்கள் வாழ்க்கையின் விதியை மாற்றும் சக்தியுடன் வந்திருக்கலாம். ஆனால் அந்த மனிதர் ஒருவருக்கு முன்பாக உலகம் சில இரகசிய அறிகுறிகளை அனுப்பும். அந்த அறிகுறிகள் என்ன? ஏன் சில எண்கள் மீண்டும் மீண்டும் உங்கள் கண்களில் படுகின்றன? ஏன் சில கனவுகள் தொடர்ந்து வருகின்றன? ஏன் காரணமே இல்லாமல் உங்கள் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை உருவாகிறது? உலகம் அனுப்பும் அந்த 5 சக்தி வாய்ந்த அறிகுறிகள் என்ன? விருச்சிக ராசினை கடந்த பகுதி உங்கள் வாழ்க்கையில் மாற்றப்போகும் அந்த மனிதரை நீங்கள் எங்கேயோ சந்தித்த வாய்ப்பு உள்ளது என்பதையும் அர்த்தம். ஆனால் இப்போது மிக முக்கியமான ஒரு ரகசியத்தை பற்றி பேசப் போகிறோம். ஒரு மனிதர் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு முன்பாக, ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் நுழைவதற்கான முன்பாக, ஒரு புதிய அத்தியாயம் தொடர்வதற்கு முன்பாக உலகம் எப்போதும் சில அறிகுறிகளை அனுப்பும். அந்த அறிகுறிகளை கவனிப்பீர்கள். சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கிறார்கள். அதை அலட்சியப்படுத்துபவர்கள் பின்னர் அது வாழ்க்கையின் மிகப்பெரிய வாய்ப்பு என்பதை உணர்கிறார்கள். தற்போது விருச்சிக ராசினராகிய உங்களுக்கு உலகம் அனுப்பக்கூடிய 5 முக்கியமான அறிகுறிகளை பார்க்கலாம். முதல் அறிகுறி இது: ஒரே எண்கள் மீண்டும் மீண்டும் தோன்றுவது. சமீப காலமாக சில எண்கள் உங்கள் கண்களில் அடிக்கடி படுகிறது.
கடிகாரத்தில் பார்க்கும்போது, வாகன எண்களில் பார்க்கும்போதும், தொலைபேசி எண்களில் பார்க்கும்போதும் இந்த எண்கள் மீண்டும் மீண்டும் தோன்றினால் அது வெறும் தற்செயல் அல்ல என்று பல ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. பிரபஞ்சம் உங்கள் கவனத்தை ஈர்க்க முயற்சிக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் தொடங்கிவிட்டது என்ற செய்தி காட்டுகிறது. இரண்டாவது அறிகுறி, பழைய கதவுகள் மூடப்பட்டு புதிய கதவுகள் திறப்பது. விருச்சிக ராசினரே, நீண்ட நாட்களாக உங்கள் வாழ்க்கையில் இருந்த சில தடைகள் திடீரென்று விலகி ஆரம்பிக்கலாம். நடக்காமல் இருந்த வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும், தாமதமான செய்திகள் வர ஆரம்பிக்கும், பழைய பிரச்சனைகள் முடிவடையும், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு புதிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். இவை அனைத்தும் உலகம் உங்களுக்கு ஒரு புதிய பாதையை உருவாக்குகிறது என்பதற்கான அறிகுறிகள். மூன்றாவது அறிகுறி, உள்ளுணர்வு மிகவும் வலிமையாக மாறுவது. விருச்சிக ராசிக்காரர்களே, இயற்கையாகவே உள்ளுணர்வு அதிகம், ஆனால் இந்த காலகட்டத்தில் அது இன்னும் வலிமையாக மாறும். ஒரு மனிதரை பார்த்த உடனே அவர் நல்லவரா இல்லையா என்பதை மனம் சொல்லும். ஒரு முடிவு சரியா தவறா என்பதை யாரும் சொல்லாமல் உணர முடியும். ஒரு பாதையை தேர்வு செய்யும்போது உங்கள் உள்ளம் உங்களுக்கான சரியான வழிகாட்டுதலை தரும். இந்த உள்ளுணர்வை ஒருபோதும் அலட்சியப்படுத்தாதீர்கள், ஏனென்றால் அதுதான் பிரபஞ்சம் உங்களோடு பேசும் முதல் மொழி. நான்காவது அறிகுறி, மீண்டும் மீண்டும் வரும் கனவுகள். சில நாட்களாக ஒரே மாதிரியான கனவுகள் வருகிறதா? ஒரு புதிய மனிதர், ஒரு பெரிய வீடு, ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை, ஒரு ஆன்மீக இடம், இதுபோன மகிழ்ச்சியான குடும்பம் அல்லது நீண்ட நாட்களாக பார்க்காத ஒருவர் இந்த கனவுகள் தொடர்ந்து வந்தால் அது உங்கள் ஆழ்மனதமான எதிர்கால மாற்றத்தை உணர ஆரம்பித்துவிட்டது என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம். பிரபஞ்சம் சில நேரங்களில் கனவுகளின் மூலமாக வழிகாட்டுகிறது. ஐந்தாவது அறிகுறி, மனதில் காரணமே இல்லாத நம்பிக்கை உருவாவது. இதுதான் மிகவும் சக்தி வாய்ந்த அறிகுறி. பல வருடங்களாக கவலையில் இருந்த மனம் திடீரென்று அமைதியாக ஆரம்பிக்கும். இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும், என் வாழ்க்கை மாறப்போகிறது, நான் வெற்றி பெறப் போகின்றேன் என்ற நம்பிக்கை எந்த காரணமும் இல்லாமல் உருவாகும். அந்த உணர்வு சாதாரணமாக நினைக்காதீர்கள். உங்கள் ஆன்மா உங்களை விட முன்னதாக வரப்போகும் ஆசீர்வாதத்தை உணர ஆரம்பிக்கிறது. அதனால் தான் அந்த நம்பிக்கை உங்கள் மனதில் உருவாகிறது. விருச்சிக ராசினியரே, இந்த 5 அறிகுறிகளை 2 அல்லது 3 அறிகுறிகள் கூட தற்போது உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தின் வாசலில் இருக்கிறீர்கள். உலகம் ஏற்கனவே உங்களை வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்து விடாதீர்கள். உலகம் வாய்ப்புகளை கொடுக்கும், அதை அடையாளம் கண்டு சரியான நேரத்தில் ஏற்றுக்கொள்வது நம்முடைய பொறுப்பு. இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் இழக்கச் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகள் என்ன என்பதை பார்க்க போகிறோம். விருச்சிக ராசினரே செய்யும் சில தவறுகள் விதி கொடுத்த பொன்னான ஆசீர்வாதங்களை கையில் இருந்து நழுவி விடுகின்றன. அந்த தவறுகள் என்ன, அவற்றை எப்படி தவிர்ப்பது, அடுத்த பகுதி மிக விரிவாக பார்க்கலாம். விருச்சிக ராசினரே செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகள். விருச்சிக ராசினர் இதுவரைக்கும் உலகம் உங்களுக்கு அனுப்பும் அறிகுறிகளை உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் அந்த முக்கியமான மனிதரையும் பற்றி பார்த்தோம். ஆனால் இப்போது ஒரு மிக முக்கியமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் ஒரு கதவை திறக்கலாம், விதி ஒரு புதிய பாதையை உருவாக்கலாம், செவ்வாய் பகவான் ஒரு ஆசீர்வாதத்தை அனுப்பலாம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நினைத்து நிற்கச் செய்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது. பல விருச்சிக ராசினர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வாய்ப்புகளை இழக்கிறார்கள். அதற்கு காரணம் அதிர்ஷ்டம் இல்லாதது அல்ல, அவர்களுடைய சில குணங்களால் தான். இன்றைக்கும் அந்த குணங்களை பற்றி நேர்மையாக பேசப் போகிறோம். ஏனென்றால் இந்த தவறுகளை நீங்கள் சரி செய்தால் மட்டுமே உலகம் உங்களுக்காக வைத்திருக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற முடியும். முதல் தவறு, யாரையும் எளிதில் நம்பாமல் இருப்பது விருச்சிக ராசினர்களின் மிகப்பெரிய பலம். எச்சரிக்கை உணர்வு அது நல்லது, ஆனால் சில நேரங்களில் அதுவே ஒரு சுவராக மாறிவிடுகிறது. ஒருவர் உண்மையாக உங்களை நேசித்தாலும் அவரை நம்புவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்வீர்கள். உங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களை தனிமைப்படுத்திவிடக்கூடாது. உலகம் அனுப்பும் ஒரு நல்ல மனிதர்களால் ஒரு வாய்ப்பு கொடுங்கள். இரண்டாவது தவறு, பழைய காயங்களை மனதில் சுமந்து செல்வது. விருச்சிக ராசினர் உங்களை ஒருமுறை காயப்படுத்தியவர்களை நீங்கள் எளிதில் மறக்க மாட்டீர்கள். அதன் நினைவுகள் பல ஆண்டுகள் மனதில் இருக்கும். அதனால் புதிய உறவுகளையும் பழைய அனுபவங்களோடு ஒப்பிட ஆரம்பிப்பீர்கள். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பழைய காயங்கள் புதிய ஆசீர்வாதங்களின் கதவுகளை மூடக்கூடாது. உலகம் புதிய வாழ்க்கையை தரும்போது பழைய வேதனையை மெதுவாக விட கற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவது தவறு, எல்லாவற்றையும் தனியாக சமாளிக்க முயற்சிப்பது. நீங்கள் மிகவும் வலிமையானவர், ஆனால் வலிமையான மனிதர்களுக்கும் ஒரு தோள் தேவைப்படும். ஒரு நல்ல நண்பர், ஒரு நல்ல துணை, ஒரு நல்ல வழிகாட்டி, இவர்களின் உதவியை ஏற்றுக்கொள்வதில் தவறு இல்லை. எல்லா போரையும் தனியாக போராட வேண்டிய அவசியமில்லை. சில வெற்றிகள் நல்ல மனிதர்களோடு சேர்ந்து பயணிக்கும் போது தான் கிடைக்கும். நான்காவது தவறு, உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பது. விருச்சிக ராசினர்களின் மனதால் வாழ்பவர்கள். ஒரு நொடியின் கோபம், ஒரு நொடியில் வேதனை, ஒரு நொடியின் ஏமாற்றம் சில நேரங்களில் பெரிய முடிவுகளை எடுக்க வைத்துவிடும். ஆனால் உலகம் சொல்லுவது இதுதான்: கோபத்தில் முடிவு எடுக்காதீர்கள், அமைதியான முடிவு எடுங்கள். அப்போது வாழ்க்கையில் சரியான திசையில் செல்லும். ஐந்தாவது தவறு, உலகம் சைகைகளை அலட்சியப்படுத்துவது. இது மிகவும் முக்கியமானது.
உலகம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன் சில சிறிய அறிகுறிகளை அனுப்பும். ஒரு புதிய மனிதர், ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு எதிர்பாராத அழைப்பு, ஒரு மீண்டும் மீண்டும் தோன்றும் ஒரு வித்தியாசமான கனவு. இவை அனைத்தும் உங்கள் எதிர்காலத்தின் கதவுகளை திறக்கும் சாவியாக இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் இது சாதாரண விஷயம் என்று நினைத்து அவற்றை கவனிக்காமல் விடுகிறார்கள். அந்த தவற்றை இனிமேல் செய்யாதீர்கள். சில மாற்றங்களையும் கவனியுங்கள், சில வாய்ப்புகளையும் மதியுங்கள். ஏனென்றால் அவற்றாலே தான் உங்கள் மிகப்பெரிய வெற்றி மறைந்திருக்கும். விருச்சிக ராசினியரே, உங்கள் வாழ்க்கையில் தற்போது நடக்கும் நல்ல மாற்றங்களை கவனமாக பாருங்கள். புதிய மனிதர்களை மதியுங்கள். புதிய வாய்ப்புகளை வரவேற்க தயாராக இருங்கள். உங்கள் உள்ளுணர்வை முழுமையாக நம்புங்கள். ஏனென்றால் உலகம் ஏற்கனவே உங்களை வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. ஆனால் இன்னும் ஒரு கேள்வி மீதம் இருக்கிறது. இந்த மனிதர் உங்கள் வாழ்க்கையில் ஏன் வருகிறார்? இந்த சந்திப்பின் உண்மையான நோக்கம் என்ன? அடுத்த சில மாதங்களில் உங்கள் விதியில் என்ன மிகப்பெரிய மாற்றம் நிகழப் போகிறது? பிரபஞ்சம் உங்களிடம் சொல்லும் விரும்பும் இறுதிச் செய்தி என்ன? இந்த முழு பயணத்தின் மிக முக்கியமான ரகசியத்தை அடுத்த மற்றும் இறுதி பகுதியில் மிக ஆழமாக பார்க்கலாம். ஏனென்றால் அந்த செய்தித்தான் உங்கள் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை முழுமையாக மாற்றப் போகிறது. இறுதிச் செய்தி. விருச்சிக ராசினியரே, புதிய அத்தியாயம். விருச்சிக ராசினியர்கள் கடந்த 6 மாதங்களாக ஒரு ஆழமான ஆன்மீக பயணத்தில் ஒன்றாக பயணித்தோம். உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் புதிய மனிதரை பற்றி பார்த்தோம். அவரை நீங்கள் எங்கே சந்திக்கப் போகிறீர்கள் என்பதையும் அறிந்து கொண்டோம். உலகம் அனுப்பும் அறிகுறிகளை பற்றி பார்த்தோம். நீங்கள் தவிர்க்க வேண்டிய தவறுகளை புரிந்து கொண்டோம். ஆனால் இப்போது நம் முழு பயணத்தின் மிக முக்கியமான தருணத்தை அடைந்திருக்கும். ஏனென்றால் இப்போதே நான் சொல்லப் போகிற விஷயம் வேறும் ஜோதிட தகவல் அல்ல. இது உலகம் தரும் விருச்சிக ராசினருக்கு அனுப்பும் ஒரு நேரடியான செய்தி. கவனமாக கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரப்போக வந்த நபர் ஒரு சாதாரண மனிதராக இருக்கப் போவதில்லை. அவர் உங்களின் புதிய அத்தியாயத்தை திறக்கப் போகிறார். நீங்கள் பல வருடங்களாக அமைதியாக சுமந்த வேதனைகளை முடிவு கொண்டு வரப்போகிறார். நீங்கள் இழந்த நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்கப் போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்களை தெளிவாக பாதையை காட்டப் போகிறார். மிக முக்கியமாக நீங்கள் உண்மையில் எவ்வளவு வலிமையான மனிதர் என்பதை உங்களுக்கே உணர்த்தப் போகிறார். விருச்சிக ராசிக்காரர்களே, நீங்கள் வெளியே மிகவும் தைரியமாக இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய இதயத்தில் பல சொல்லப்படாத காயங்கள் இருக்கின்றன. பல நிறைவேறாத கனவுகள் இருக்கின்றன. பலருக்காக நீங்கள் அமைதியாக செய்த தியாகங்கள் இருக்கின்றன. நீங்கள் சிரித்து கொண்டே இருந்தாலும் உங்களுடைய மனம் பல இரவுகளில் அமைதியாக அழுதியிருக்கிறது. யாரிடமும் உதவி கேட்காமல் தனியாகவே பல போராட்டங்களை கடந்து வந்தீர்கள். ஆனால் இந்த அனைத்தும் உலகம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் அது மறக்கவில்லை. நீங்கள் செய்த ஒவ்வொரு நல்ல செயலையும் அது மறக்கவில்லை. நீங்கள் காட்டிய ஒவ்வொரு விசுவாசத்தையும் அது மறக்கவில்லை. நீங்கள் அமைதியாக சுமந்த ஒவ்வொரு வேதனையும் அது மறக்கவில்லை. அதனால் தான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவை திறக்க முடிவு செய்துள்ளது. ஒரு உண்மையை மட்டும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். சில நேரங்களில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் வருவதற்கு முன் வாழ்க்கை நம்மை மிகவும் கடினமாக சோதிக்கும். சில மனிதர்களை விலகுவார்கள், சில உறவுகள் முடிவடையும், சில திட்டங்கள் தோல்வியடையும், சில கதவுகள் மூடப்படும். ஆனால் அதற்கு மன முடியாதீர்கள். ஏனென்றால் உலகம் ஒரு கதவை மூடும்போது அதைவிட மிகப்பெரிய அரண்மனையின் கதவை திறக்காமல் போவதில்லை. விருச்சிக ராசினரே, இப்போது உங்கள் வாழ்க்கையின் ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையில் இருக்கிறது. இனி வரும் நாட்களில் நீங்கள் சந்திக்கும் மனிதர்களை கவனமாக பாருங்கள். உங்களின் உள்ளுணர்வு சொல்வதை நம்புங்கள். உங்கள் மதிக்கின்ற உறவுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனதை புரிந்து கொள்ளும் மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த மனிதர்களில் ஒருவர் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசிரமமாக இருக்கக்கூடும். உலகம் தற்போது உங்களிடம் சொல்லுவது இதுதான்.